நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கமிட்டிஸ் வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். அதில் என்னென்ன கமிட்டிஸ் வருதுன்னு பார்க்கலாம். சென்டர் ஸ்டேட் ரிலேஷனில் அதாவது மத்திய மாநில உறவு, இதுக்காக என்னென்ன கமிட்டிஸ் போடப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இதில் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிட்டி. தமிழில் வந்து நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1966 எடுத்துட்டு வந்தாங்க. இது ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1969 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டது. யார் இந்த கமிட்டியை போட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி. இந்திரா காந்தி போட்டாங்க. இதோட ஹெட்டா யார் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மொரார்ஜி தேசாய். இந்த மொரார்ஜி தேசாய் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா இந்தியாவிலேயே முதல்ல காங்கிரஸ் கட்சி இல்லாமல் ஒரு கட்சியிலேருந்து பிரைம் மினிஸ்டர் வந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மொரார்ஜி தேசாய் தான். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், நிர்வாக சீர்திருத்த ஆணையம், இது எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா சென்டர் ஸ்டேட்ல ரிலேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படி அந்த ரிலேஷன் வந்து எக்ஸாமைன் பண்றதுக்காக. அதாவது மத்திய மாநில உறவு வந்து எப்படி இருக்கு இதை பத்தி விசாரிக்கிறதுக்காக எடுத்து வந்த கமிஷன் தான் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். இவங்க என்ன சஜஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 22 பாயிண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. எதுக்காகனா ஃபார் பெட்டர் ரிலேஷன். மத்திய மாநில அரசோட உறவு வந்து மேம்படுறதுக்காக ஒரு 22 பாயிண்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஓகேவா. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். இது எப்போ எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1966 இவங்க ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1969. இந்த கமிஷனை ஏற்படுத்துறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி. யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தோம்னா மொரார்ஜி தேசாய் அவரோட தலைமையில் எடுத்து வந்தாங்க. இது ஏன் எடுத்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமின் பண்றதுக்காக. மத்திய மாநில உறவு வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இன்னும் மேம்படுறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, இதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக எடுத்து வந்தது. என்ன சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 22 பாயிண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஃபார் பெட்டர் ரிலேஷன், சென்டரும் ஸ்டேட்டை வந்து உறவு வந்து இன்னும் மேம்படுறதுக்காக ஒரு 22 பாயிண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ல நெக்ஸ்ட் பார்க்க போற கமிட்டிஸ் வந்து ராஜமன்னார் கமிட்டி. இந்த ராஜமன்னார் கமிட்டி எப்போ எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1969 எடுத்துன்னு வந்தாங்க. இது ரிப்போர்ட் யார் சப்மிட் பண்ணது, எப்போ சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1971. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக, அதாவது மத்திய மாநில உறவு மேம்படுத்துறதுக்காக ஒரு கமிட்டி வந்து ஸ்டேட் லெவலில் எடுத்துன்னு வந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜமன்னார் கமிட்டி. இது எங்கே எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரம் தமிழ்நாடுலேருந்து எடுத்துன்னு வந்தாங்க. யாரோட தலைமையிலன்னு பார்த்தோம்னா டிஎம்கே ரூல் பண்ணும்போது எடுத்துன்னு வந்தது தான் இந்த ராஜமன்னார் கமிட்டி. இது வந்து 3 மெம்பர்ஸ் கமிட்டி, 3 பேர் கொண்ட குழு. ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா டாக்டர் பி.வி. ராஜமன்னார். ஓகேவா. இவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ். இதை வந்து ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ், அப்புறம் பிளானிங் கமிஷன், அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 356 365 இது எல்லாத்துமே என்ன பண்ண சொன்னாங்கன்னா அபாலிஷ் பண்ண சொன்னாங்க, அதாவது ஒழிக்க சொன்னாங்க. ஷுட் பி அபாலிஷ்டு.
என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ், அதாவது இப்போ நம்ம எழுதுகிற யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த சர்வீஸ் எல்லாம் வந்து ஒழிக்க சொன்னாங்க. நெக்ஸ்ட் பிளானிங் கமிஷனா திட்டக்குழு, இந்த திட்டக்குழு இந்த கமிஷனையும் ஒழிக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 356 அண்ட் 365 இதே வந்து ஒழிக்க சொல்லிட்டாங்க. ஆர்டிகல் 356 அண்ட் 365 எதில் வருதுன்னா ஸ்டேட் எமர்ஜென்சியில் வருது. ஸ்டேட் எமர்ஜென்சி மாநில அவசர நிலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட் எமர்ஜென்சிக்கு வேற என்னென்ன பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டிடியூஷனல் எமர்ஜென்சின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து அபாலிஷ் பண்ண சொல்லி ராஜமன்னார் கமிட்டி வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ ராஜமன்னார் கமிட்டி தான் ஃபர்ஸ்ட் கமிட்டி, ஸ்டேட் லெவலில் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் கமிட்டி. எந்த இடத்துல எடுத்து வந்தாங்க? தமிழ்நாட்டில் எடுத்து வந்தாங்க. யாரோட தலைமையில் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎம்கே தலைமையில் எடுத்து வந்தாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1969. எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1971. இது வந்து ஒரு 3 மெம்பர்ஸ் கமிட்டி. ஹெட் வந்து டாக்டர் PV ராஜமன்னார். இவங்க என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னா ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ், பிளானிங் கமிஷன் அண்ட் ஆர்டிகல் 365 அண்ட் 356 இது எல்லாமே ஷுட் பி அபாலிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நெக்ஸ்ட் கமிஷன் பார்த்தோம்னா சர்க்காரியா கமிஷன். நெக்ஸ்ட் சர்க்காரியா கமிஷன் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1983. ரிப்போர்ட் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1988 கொடுத்தாங்க. இதோட ஹெட் யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்காரியா தான். இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஓகேவா? இவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். இவங்க ஒரு 247 பாயிண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்க. அதாவது 247 ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, பரிந்துரை பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் ஸ்டேட்டு அவங்களோட ரிலேஷன் வந்து பெட்டராக இருக்கிறதுக்காக 247 ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுத்தாங்க. இதில் முக்கியமான ஒரு ரெக்கமெண்டேஷன் எதுனா ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் இருக்குது பார்த்தீங்களா. ராஜமன்னாரில் வந்து ஆல் இந்தியா சிவில் சர்வீஸை வந்து அபாலிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா. அதை அந்த ஆல் இந்தியா சிவில் சர்வீஸை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து ஸ்ட்ரென்த் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சர்க்காரியா கமிஷன் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1983. ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1988. ஹெட் யாருன்னா சர்க்காரியா. இவர் யாருன்னா ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தார். அப்படி என்ன சஜஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 247 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஒரு 247 பாயிண்ட்ஸ் வந்து பரிந்துரை செய்யப்பட்டது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் பெட்டர் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்காக, மத்திய மாநில உறவு வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்காக 247 பரிந்துரை வந்து கொடுத்தாங்க. அதில் முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் இந்தியா சிவில் சர்வீஸை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணணும், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து புன்சி கமிஷன். இந்த புன்சி கமிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 2007. இவங்க எப்போ ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 2010 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. இந்த புன்சி இந்த ஹெட் வந்து புன்சி, மதன் மோகன் புன்சி அப்படின்வாங்க. இவர் யாருன்னா முன்னாள் சிஜேயா இருந்தார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருந்தார். ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் இவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படின்னு பார்க்கலாம். இவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னரோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கவர்னரோட பதவி காலம் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு டென்யூராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 356
365யும் should be used sparingly. இந்த ரெண்டு ஆர்டிகளும் எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் எடுத்துன்னு வந்தாரு. ஓகேவா? புன்ஷி கமிஷன். இந்த புன்ஷி கமிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 2007ல். இவங்க ரிப்போர்ட் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 2010ல் கொடுத்தாங்க. இதோட ஹெட் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மதன் மோகன் புன்ஷி அப்படின்றவர் தான். இவர் வந்து ரிட்டையர்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தார். அப்புறம் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கவர்னரோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல் 356 அண்ட் 365, அதாவது ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து எப்போ தேவையோ அப்போ மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாரு. தேங்க்யூ.